இங்க பாருங்க தம்பி, எனக்கு இப்போ டயபெட்டிஸ் இருக்கு. இந்த டாக்டர் என்ன ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறதே நிறுத்த சொல்லிட்டாரு. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட். இதுக்கு என்கிட்ட ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இருக்குங்க. இப்போல இருந்து நான் இந்த வாழைப்பழத்த பீஸான்னு சொல்லப் போறேன். இந்த ஆப்பிள ரசகுல்லான்னும், அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த திராட்சைய கோல்கப்பான்னும் சொல்லப் போறேன். என்ன சோதனை கடவுளே! ஹம், என் வாழ்க்கை முழுசும் பழ டயட் இருக்க வச்சுட்டீங்களே! சோ டாக்டர், சுத்தி வளைக்காம ஸ்ட்ரெயிட்டா ஒரு விஷயம் சொல்லுங்க. இதுக்கப்புறம் நான் பழம் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழணுமா? முதல் கேள்வி, பழங்கள் மட்டுமே சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிடலாமா அப்படிங்கிறது. பழங்கள் மட்டுமே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னா பழங்கள் மட்டும் நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை மட்டும் தான் கொடுக்கும். சமச்சீரான உணவு அப்படிங்கிறது புரதங்கள், கார்போஹைட்ரேட்ஸ், கொழுப்பு சத்து மூணுமே இருக்கணும். அந்த தேவையான அளவுகளில் இருக்கணும். ஒன்று மட்டுமே சாப்பிட்றதுனால நம்ம உடலில் நிறைய தீங்குகள் ஏற்பட தான் வாய்ப்புகள் உண்டு. ஸோ பழங்கள் மட்டுமே சாப்பிடுவேன் சர்க்கரை வந்தவங்க அப்படிங்கிறது முழுமையாக தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்.